ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, இந்த நாளில் நாம் கிறிஸ்து பிறப்பை நாம் என்ன செய்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எல்லா தெரிந்த ஒரு காரியம்தான், அது உண்மையானது. ஏனென்றால் உலகம் முழுவதும் நாம் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அப்படின்னா கிறிஸ்துமஸ் நாட்களில் பார்க்கும்போது இன்னைக்கு முக்கியமா என்ன காரியம்னா, அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் டிசம்பர் வந்த உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நாம் வீடுகளை நாம் அலங்கரிப்பது. அதுல பார்க்க சொன்னா என்னன்னா, ஸ்டார் நம்ம என்ன செய்வோம், அதிகமாய் நாம் விரும்பி ஸ்டார் போடுவோம். பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வண்ண கலர்ல ஸ்டார் தொங்கும். பாருங்க, ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்டு ஒவ்வொரு ஸ்டாரை ரசித்து இந்த ஸ்டார் போட வேண்டும், இந்த ஸ்டார் போட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன செய்யறோம், நாம் ஸ்டார் போட்டு நாம் லைட் மூலமாய் நாம் அலங்கரிக்கிறோம். ஆனா இங்கு வேதத்திலே வாசித்து பார்க்கும்பொழுது நாம் நட்சத்திரத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது, அதை சாஸ்திரிகள் பார்த்தார்கள். பார்த்தன எங்கே ஒரு இடத்தில் ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் இயேசுவை கண்டுபிடித்தார்கள். அது ஒரு வேத வசனத்தை சொல்லுகிறேன். இந்த நட்சத்திரத்தின் குணாதிசயத்தை குறித்து வேதாந்திலே சொல்லப்பட்டுள்ளது. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் சாதாரணமான ஒரு சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம் அடைந்திருந்தார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு பாருங்க, அவர் நட்சத்திரமாய் அவர் வந்திருக்கிறார். அங்க பாருங்க, நட்சத்திரத்துல இன்னைக்கு நட்சத்திரத்தை குறித்து நாம் சில காரியங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதத்துல நீங்க வாசித்து பார்க்கும் போது அங்க அவருக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கேன்னு சொல்லி, எங்கே கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லி அங்கு நாம் வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. அப்படின்னா அந்த இடம் எவ்வாறு சொல்லுகிறது சொல்லி, அவரே நமக்கு நட்சத்திரமாய் இருக்கிறார், அது அவருடைய நட்சத்திரத்தை கண்டுன்னு சொல்லி வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. அப்படின்னா அவர் நட்சத்திரத்தை நிறைய காரியங்களை உருவாக்கினா, ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் நமக்கு நட்சத்திரமாய் இருக்கிறார். அவருக்கென்று நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா நமக்கு யாரு, அவர் நட்சத்திரமாய் இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு பணம் பொருள் இல்ல, நாம் தேவனால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் முதலாவது காரியம் பார்க்கும்போது அவருடைய நட்சத்திரமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்க வேண்டும். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதே 2வது வசனம் பார்க்கும்போது அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா முதலாவது பார்த்தோம் அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லி, 2வது பார்க்கும்போது அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பாருங்க, அவங்க நட்சத்திரத்தை பணிந்து கொள்ள வரவில்லை, அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், இயேசுவை பிரதிபலிக்கிற நட்சத்திரமா இருக்கணும். நாம எப்படி இருக்குன்னா, இயேசுவை நாம் பிரதிபலிக்கணும். அங்க யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்க நாம் என்ன செய்யறோம், நாம் எல்லாத்துக்கும் தெரிந்த காரியம். அப்படி அந்த நட்சத்திரம் இயேசுவை பிரதிபலிக்கிறது. அப்படி நாம மூலமாய் இயேசு பிரதிபலிக்கணும். இன்னைக்கு படிப்பு, வேலை எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை பிரதிபலிக்கணும்னா இயேசுவை பிரதிபலிக்கணும். இயேசுவை போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவே அவர் நட்சத்திரமாய் அவர் இருக்கிறார். அங்க சுவிசேஷம் பார்க்கும்போது சுவிசேஷம் சொல்லாமல் எப்படி அறிந்து கொள்வார்கள். அப்புறம் அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம் இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அவர் கிறிஸ்தருக்கு மாத்திரம் அவர் பிறக்கவில்லை, உலகத்திலே உள்ள எல்லாருக்காக அவர் என்ன செய்தார், அவர் பிறந்திருக்கிறார். அவர் யூதரின் ராஜாவாக என்ன செய்கிறார், அவர் பிறந்திருக்கிறார். அங்க அதான் வாசிக்கிறோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி. அப்படின்னா 2வது நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும்.
மூன்றாவது காரியம் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அதை கேட்டபோது அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அங்க மூன்றாவது நட்சத்திரம் என்னன்னா, அங்க சத்துருக்களை கலங்கடிக்கிற வல்லமையான நட்சத்திரம் என்று சொல்லி என்ன செய்யலாம், நாம் சொல்லலாம். அப்படின்னா தேவன் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு அங்க பார்க்கும்போது ஏரோது ராஜன் அவன் என்ன செய்ய, அவனை குறித்து நிறைய பேர் பயப்படுவாங்க. அதனால்தான் இன்னைக்கு இங்க பார்க்கும்போது சத்துருக்களை கலங்கடிக்கிற நட்சத்திரம் சொல்லி, ஒருவேளை நிறைய படிச்சிருக்கலாம், அவங்களால என்ன செய்ய முடியாது, பிசாசை விரட்ட முடியாது, சத்துருக்களை விரட்ட முடியாது. ஆனா அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய நட்சத்திரமாய் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் சத்துருக்களை விரட்ட முடியும், சத்துருக்களை கலங்கடிக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது சத்துருக்களுக்கு கலக்கத்தை உண்டாக்குற நட்சத்திரம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு பிலிசுனி வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திராதும் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமாய் குறி சொல்லல் எதுவும் இல்லைன்னு சொல்லி. அப்படின்னா மூன்றாவது காரியம் பார்க்கும்போது கலங்கடிக்கிற நட்சத்திரம். யாரை கலங்கடிக்கிற நட்சத்திரம்? சத்துருக்களை கலங்கடிக்கிற நட்சத்திரம். அடுத்த ஒரு காரியம் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்க, அந்த நட்சத்திரம் முன் செஞ்சது சொல்லி. அப்படின்னா அடுத்தது பார்க்கும்போது முன் சென்ற நட்சத்திரம். அப்படின்னா அந்த நட்சத்திரம் அவங்களை என்னச்சுதான் வழி நடத்தியது. அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவர் நட்சத்திரமாய் இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் நம்மளை வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாய் இருக்கிறார். அப்படின்னா ஜனங்களை வழி நடத்துகிறார். அவருக்கு முன்மாதிரியா இருக்கும்போது அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி அவர் என்ன செய்யறார், முன் சென்ற நட்சத்திரம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து இன்னொரு காரியம் பார்க்கும்போது மத்தேயு அதே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றிய நட்சத்திரம். ஏன்னா அங்க பார்க்கும்போது அதுல நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது விளங்கி கொள்ள முடியும், கிழக்கிலே இருந்து பிள்ளை இருக்கும் இடம் வரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, ஒரு அளவு நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம் இருந்தது. அந்த நட்சத்திரம் பாதை மாறவில்லை, அங்க பார்த்து தேவ சித்தத்தை நிறைவேற்றியது. அப்படிங்க கடைசியாக பார்க்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதான் அந்த நட்சத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டாம். அப்படின்னா நட்சத்திரம் தன்னுடைய வேலையை சரியாய் செய்கிறது. எனவே இதுல சுருக்கமாய் இந்த காரியங்களை நாம் தியானிச்சோம். பாருங்க, இதுல பார்க்கும்பொழுது 5 காரியங்கள். முதலாவது, அவரே நமக்கு நட்சத்திரமாய் இருக்கிறார். 2வது, அங்கு பார்க்கும்பொழுது இயேசுவை பிரதிபலிக்கிற நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். 3வது பார்க்கும்போது சத்துருக்களை கலங்கக்கூடிய நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். 4வது பார்க்கும்போது நம்மளை அவர் வழி நடத்தக்கூடிய நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். கடைசியா பார்க்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நான் கிறிஸ்துமஸ் நாட்களை நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை நட்சத்திரத்துல இவ்வளவு காரியங்களை, நட்சத்திரத்துல இவ்வளவு தன்மைகள் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் இவ்வளவு தன்மைகளை நமக்கு கற்று தருகிறது. எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.